வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தெலுங்கு சினிமால 2021ல வெளியான ஒய் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கவான சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படத்தோட பிளாட்டை சொன்னா ஸ்பாயிலர் ஆயிடும். அதனால நான் பிளாட்டை சொல்ல. இந்த படத்துல ஸ்ரீகாந்த் தான் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. கண்டிப்பா இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே ஒரு பெரிய வீட்டுல ரியான்ற ஒரு லேடியை காட்டுறாங்க. இந்த லேடி வீட்டுல தனியா இருக்காங்க போல. அப்ப விதவிதமா சவுண்ட் எல்லாம் கேக்குது. எங்க இருந்து இந்த சவுண்ட் கேக்குதுன்ற மாதிரி ரொம்ப பயப்படுறாங்க. வீட்டுக்குள்ள யாரோ நடமாடுறாங்கன்றது உங்களுக்கு தெரியுது. யாரா இருக்கும்ன்ற மாதிரி இவங்க ஒவ்வொரு இடமா தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப மாடியில இருந்து உருண்டு வந்து ஒரு பொருள் கீழே விழுது. பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே ஒரு லேம்ப் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. எதையோ பார்த்து இவங்க பயந்து கத்துறாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி ஸ்டார்டிங்ல இருந்து நடந்த விஷயத்த காட்டுறாங்க. இப்போ ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டா காட்டுறாங்க. மோகன் அப்படின்றவர் தான் ப்ரொடக்ஷன் மேனேஜரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இங்க இருக்க எல்லா விஷயத்தையும் இவர் டென்ஷனோட பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் சாந்தினின்ற அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த இடத்துக்கு வராங்க. கொஞ்ச நேரத்துல டைரக்டர் சார் வந்துருவாரு. அந்த விஷயங்கள்லாம் ரெடியா இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ஒருத்தனே எவ்வளவு வேலையை பாக்குறது, நீங்களாம் என்ன பண்ணுவீங்கன்னு அவருமே கோவப்படுறாரு. இப்படி பதட்டமா வேலைலாம் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா இந்த இடத்துக்கு டைரக்டர் வந்துடுறாரு. இந்த ரோல தான் ஸ்ரீகாந்த் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல இவரோட பேரு ரகுராம் அப்படின்றது. செட் ஒர்க்லாம் நல்லா பண்ணி வைக்க சொல்லியிருப்பாரு. ஆனா சாதாரணமா தான் பண்ணி வச்சிருக்காங்க. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கீங்கன்ற மாதிரிலாம் இவர் கோவப்பட்டு இருக்காரு. அவங்களுமே சமாளிக்கிற மாதிரி பதில்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டே ஷூட்டிங்கா இருக்கும். இவருமே எப்படிலாம் எடுக்கணும்ன்றத கேமராமேன் கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவரோட அசிஸ்டன்ட் டைரக்டரா தான் சாந்தினி இருப்பாங்க. இப்ப சாந்தினி கிட்டயும் தேவையில்லாம இவர் கோவப்பட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னைக்கு தான் கடைசி ஷூட்னு சொன்ன பாத்தீங்களா. ஆல்மோஸ்ட் இப்ப சீன் எல்லாம் முடிய போகுது. பூஸ்னிகா ரெடி பண்ணி வச்சிருக்கீங்களா, சீக்கிரமா கொண்டு வாங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அச்சச்சோ, பூஸ்னிகா ஏற்பாடு பண்ணலையே, என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இவருமே இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப மோகன் இருக்காருல, பேசுறதுக்காக வந்துடுறாரு. சார் ஆளுங்களை அனுப்பியிருக்கேன், சீக்கிரமா வந்துரும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கூட ரெடி பண்ணி வைக்க மாட்டீங்களா, நீங்க என்னதான் வேலை பாக்குறீங்கன்ற மாதிரி ரகுராம் பயங்கரமா கோவப்பட்டு இருக்காரு. ரகுராமோட ஒய்ஃப் பேர் தான் ரியான்றது. அவங்களுமே இந்த ஸ்பாட்ல தான் இருக்காங்க. மேடம் ஜூஸ்ன்ற மாதிரி ஒருத்தன் ஜூஸ் தரான். அதை குடிக்கிறவங்க பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க. இந்த படத்துக்கு இவங்க தான் ப்ரொடியூஸ்லாம் பண்றாங்க போல. ஜூஸுக்கு நல்ல காசு தானே வாங்குறீங்க, ஏன் குவாலிட்டி இவ்வளவு பேடா இருக்கு, குவாலிட்டி மட்டும் நல்லா இல்ல அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சாரி மேடம் அப்படின்ற மாதிரி அவனை இங்க இருந்து கிளம்பிடுறான். இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களான்ற மாதிரி மோகன் மேலேயும் கோவப்படுறாங்க. ஆக்சுவலா ஹீரோ பூஸ்னிகா கேட்டாரு பாத்தீங்களா, அந்த பூஸ்னிகாவை ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இவர் கேட்ட மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்காது. இந்த படத்துக்கு மட்டும் நெகட்டிவ் ரிசல்ட் வரட்டும், உங்க எல்லாரையும் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் போட்டு பயங்கரமா திட்டிட்டுலாம் இருக்காது. இப்ப கொஞ்ச நாள்ல இந்த படம் ரிலீஸ் ஆக போகுதுன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. படம் ரிலீஸ் ஆயிருது. படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்து பொதுமக்களும் ரிவ்யூ எல்லாம் சொல்றாங்க. படம் சரியான குப்பை, இதுக்கு முன்னாடி இவர் இட்டு கொடுத்திருக்கலாம், ஆனா இதுக்கப்புறம் இவரோட படம்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க, அவ்வளவு கேவலமா எடுத்திருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா ரிவ்யூ எல்லாம் கொடுக்கறதுக்காக ப்ரொஃபஷனல் ஆளுங்க இருப்பாங்கல்ல, அவங்களுமே இந்த படத்தை கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ரகுராம் டீமோட உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. அதாவது மோகனு, சாந்தினி, ஒய்ஃப்னு எல்லாரும் கூடயும் உட்காந்து பார்த்துட்டு இருக்காரு. பயங்கரமா இவருக்கு கோவம் வருது. ஏன்னா இவர் நிறைய காம்ப்ரமைஸ்லாம் பண்ணியிருப்பாரு. இதுக்கு முன்னாடி பெரிய பெரிய ஆளுங்களை வச்சு சூப்பர் ஹிட்லாம் கொடுத்துருப்பாரு. இந்த படம் ஃபிளாப் ஆயிடுச்சுல, இதுக்கு சுத்தி இருக்கவங்க தான் காரணம்ன்ற மாதிரி எல்லார்கிட்டயும் கோவத்தை காட்டுறாரு. ப்ரொடக்ஷன்ல நீங்க ஒழுங்கா வேலை பார்த்திருந்தா இந்த மாதிரிலாம் ரிசல்ட் வந்திருக்காது, பாசிட்டிவா வந்திருக்கும், எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் கோவத்தை வெளிப்படுத்திட்டு இருக்காரு. வேற ஒரு ப்ரொடக்ஷன்ல ஏற்கனவே ஒரு ஹீரோவை லாக் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த ஹீரோவோட மனசு இப்ப மாறிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், அவள் தான் என்னோட லைஃபே போயிருச்சுன்ற மாதிரி பயங்கரமா சத்தம் போட்டுட்டு இருக்காரு. கோவப்பட்டு பிரோஜனம் இல்லைன்ற மாதிரி இவருமே சரக்கடிக்கிறதுக்காக வந்துடுறாரு. ஆனா ஒவ்வொருத்தர் சொன்ன ரிவ்யூ தான் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவர் இப்பயும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. வீட்டுல இருக்க பிடிக்காம இவர் இருக்காரு பாத்தீங்களா, கார் எடுத்துட்டு காத்தோட்டமா வெளியே வந்துடுறாரு. குடிச்சிட்டு வேற கார்ல வந்துட்டு இருக்காருல, அதனால காரை கண்ட்ரோல் இல்லாம ஓட்டிட்டு இருக்காரு. அங்க ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்கு, அதுல தெரியாதனமா இடிச்சிடுறாரு. அப்படியே கார் வெடிச்சு சதற மாதிரி காட்டுறாங்க. இது எல்லாமே இவரோட ஒய்ஃப் ரியாக்கு கனவா வந்திருக்கும். சட்டுன்னு கனவுல இருந்து முடிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் வேற பக்கத்துல இல்ல, ஹஸ்பண்ட் எங்க போனாரு அப்படின்ற மாதிரி பதட்டமா இவங்களுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா ஹஸ்பண்ட் வேற ஒரு ரூம்ல படுத்து தூங்கிட்டு தான் இருக்காரு. புக்கு படிச்சுட்டு தூங்கி இருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவங்களும் யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் கொஞ்சம் அப்செட்டாவே இருக்காருல்ல, அதனால இவங்களுமே ஒரு சாமியாரை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. என் ஹஸ்பண்டுக்கு இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு இருக்கு, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. செக் பண்ணவர் இருக்காரு பாத்தீங்களா, உங்க ஹஸ்பண்டுக்கு இது கஷ்டமான காலம், ஆபத்து வர வாய்ப்பு இருக்கு, உங்க ஹஸ்பண்டை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது ஆபத்து வர வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி ரியாவும் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ரகுராம் ஏற்கனவே ஒரு பெரிய ஹீரோ கிட்ட சொல்லி ஓகே பண்ணி வச்சிருந்தாரு பாத்தீங்களா, அந்த ஹீரோ தான் இவர்கிட்ட பேசுறதுக்காக லைன்ல வந்திருக்காரு. அந்த ஹீரோ இருக்காருல, இந்த படம் போகாததை பத்தி பேசுறாரு. சார் ஸ்கிரிப்ட்ல நிறைய சேஞ்சஸ் எல்லாம் பண்ணணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு.
இதுக்கு முன்னாடி யாருமே இவர்கிட்ட சேஞ்சஸ் சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப சேஞ்சஸ்லாம் பண்ணணும்னு சொல்றாங்கல்ல, அவங்க பண்ண விருப்பப்படலன்றதை இவருமே புரிஞ்சுக்கிறாரு. சரி பார்க்கலான்ற மாதிரி இவருமே காலை கட் பண்ணிடுறாரு. இதுக்கு முன்னாடி யாருமே அதை மாத்துங்க இதை மாத்துங்கன்னு என்கிட்ட பேசினதே கிடையாது. ஆனா இப்ப பேசுறாங்க. ஏன்னா நான் ஒரு ஃபிளாப் கொடுத்துட்டேன்ல, அதனால தான் இப்படி பண்றாங்க. நான் ஒரு சாதாரண ஆக்டரை வச்சு இட்டு கொடுக்கணும், அப்பதான் எல்லாருமே என்ன நம்புவாங்க. அதுக்கு புதுசா ஒரு ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ண போறேன். இந்த ரெகுலர் மசாலா படத்தெல்லாம் விட்டுட்டு ஒரு கிரைம் த்ரில்லர் படம் பண்ண போறேன். அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க்கை நாளையில இருந்து ஆரம்பிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. இந்த மாதிரி நம்ம பண்ணி இட்டு கொடுத்தா எல்லாருமே நம்மளை தேடி வருவாங்கன்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கான ஸ்கிரிப்டை ரெடி பண்ணலான்னு உட்காந்து ரெடி பண்றதுக்கு ட்ரை பண்றாரு. ஆக்சுவலா இவர் நடுவுல மாஸ் படமா எடுத்துட்டாருல, அதனால சாதாரண ஐடியால இவருக்கு கதையே எழுத வர மாட்டேங்குது. பேப்பரை கிழிச்சு கிழிச்சு போட்டுட்டு இருக்காரு. எழுத முடியாம ரொம்ப கஷ்டத்துல இவர் இருக்காரு. இதெல்லாம் ஒய்ஃப் கவனிச்சிட்டு இருக்காங்க. சாந்தினி வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட பேசிட்டு இருக்கா. அப்படி பேசிட்டு இருக்கும் போது ஒய்ஃப் இருக்காங்கல்ல, உங்க சார் ரொம்ப டென்ஷனா இருக்காரு, கதை எதுவுமே அவருக்கு தோண மாட்டேங்குது போல, கிரைம் த்ரில்லர் படம் பண்ணலான்னு யோசிக்கிறாருன்ற மாதிரிலாம் ஷேர் பண்றாங்க. அதுக்கு சாந்தினி இருக்காங்கல்ல, மேடம் நான் சொன்னா சார் கோவப்படுவாரு, நீங்க சமயம் கிடைக்கும் போது சொல்லுங்க. எதுக்காக சாரே கதை எழுதி டைரக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாரு? கதை எழுதுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து கதையை பாரோ கூட பண்ணிக்கலாம். நீங்க சார் கிட்ட கொஞ்சம் பேசி பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அதுவும் சரிதான், நான் பேசி பாக்குறேன்ற மாதிரி ரியாவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இப்ப ரியா அவருக்கு ஜூஸ் தரதுக்காக வந்திருக்காங்க. நான் ஒன்னு சொல்லுவேன், என் மேல கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. நீ முதல்ல சொல்லுன்ற மாதிரி கோவமா சொல்லிட்டாரு. இவங்களுமே பொறுமையா விஷயத்த ஆரம்பிக்கிறாங்க. நீங்களே எதுக்காக கதை எழுதணும்னு நினைக்கிறீங்க? வேற யாரையாவது கதை எழுத சொல்லுங்க, நீங்க டைரக்ஷன் மட்டும் பண்ணுங்க, கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன் எனக்கு கதை எழுத தெரியாது, நீயும் சொல்ல வரியான்ற மாதிரி கேட்கிறாரு. சேச்சா அப்படிலாம் இல்லங்க, உங்களுக்கு இந்த கிரைம் த்ரில்லர் கதைலாம் புதுசு இல்ல, அதனால தான் வேற யார்கிட்டயாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு நினைச்சேன். நீங்க ஓகேன்னு சொன்னா மட்டும் மோகன் கிட்ட இதை பத்தி பேசுறேன், உங்க முடிவு தான் அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. சரி ஒய்ஃப் சொல்றதையும் ஒரு லாஜிக் இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. சரி மோகன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லு, ஒருவேளை யாராவது வந்து சொல்ற கதை எனக்கு பிடிச்சதுன்னா அந்த கதையை நான் டைரக்ட் பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஒய்ஃபும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாங்க. இப்ப ஒய்ஃப் இருக்காங்கல்ல, மோகனை வர வச்சு மோகன் கிட்ட பேசுறாங்க. சார் அடுத்தவங்க கதையை டைரக்ட் பண்ணலாம்னு யோசிக்கிறாரு. இண்டஸ்ட்ரியில இன்னும் படம் பண்ண முடியாம நிறைய பேர் சுத்திட்டு இருக்காங்கல்ல, அதுல டேலண்டான ஒரு பையனை பிடிங்க, கிரைம் த்ரில்லர் கதை தான் வேணும், சீக்கிரமா ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. மோகனும் சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறாரு. இப்பதான் பாலுன்னு ஒருத்தரை காட்டுறாங்க. இவர் டைரக்டர் ஆகிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இவரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, எனக்கு ஆக்டிங் சான்ஸ் மட்டும் தான்ற மாதிரி கேட்கிறான். கண்டிப்பா தரேன்டா, இப்ப போய் சாப்பாடு வாங்கிட்டு வா அப்படின்ற மாதிரி இவர் அனுப்பி வைக்கிறாரு. இவனை ஏமாத்தி தான் இவர் இருந்துட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப சாந்தினி இருக்காங்கல்ல, இந்த பாலுவை பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா சாந்தினியும் பாலுவும் லவ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பாலுவை பொறுத்த வரைக்கும் நிறைய டேலண்ட் இருக்கும், நிறைய கதைலாம் எழுதி வச்சிருப்பாரு. இவர் டைரக்டர் ஆயிட்டா இவரை கல்யாணம் பண்ணிக்கலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. ஆனா இவர் டைரக்டர் ஆகுற மாதிரியே தெரியல. நீ எப்ப டைரக்டர் ஆகுறது, நம்ம எப்ப கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சாந்தினி கவலைப்படாத, கண்டிப்பா எனக்கு வாய்ப்பு கிடைச்சிரும், சீக்கிரமே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிட்டாரு. ஆக்சுவலா மோகனுக்கு இந்த பையனை பத்தி தெரியும் போல. கரெக்டா பாலுக்கு கால் பண்றாரு. பாலு உன்கிட்ட நல்ல நல்ல கதைலாம் வச்சிருக்கல்ல, ஆக்சுவலா இவரு படம் பண்றதுக்கு கதை வேணும்னு நினைக்கிறாரு, நீ வந்து சொல்ல முடியுமான்ற மாதிரி கேட்கிறாரு. என்ன சார் இப்படி கேட்டுட்டீங்க, கண்டிப்பா நான் வரேன்ற மாதிரி இவரும் சொல்றாரு. இப்ப பாலு இருக்காரு பாத்தீங்களா, ரகுராம பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாரு. மோகன் சார் தான் வர சொன்னாருன்ற மாதிரி சொல்றாரு. முதல்ல ரியா தான் பாக்குறாங்க. வாங்க வாங்க உட்காருங்கன்ற மாதிரி உட்காரலாம் வச்சு பேசிட்டு இருக்காங்க. எங்க நீங்களும் வாங்கன்ற மாதிரி ரகுராம கூப்பிடுறாங்க. இவர் ரகுராம பார்த்து சந்தோஷப்படுறாரு. ஆனா ரகுராம் லைட்டா கூட இவரை கண்டுக்க மாட்டாரு. அவர் பாட்டுக்கு கேஷுவலா நியூஸ் பேப்பரை படிச்சுட்டு இருக்காரு. ரியா இருக்காங்கல்ல, கிரைம் த்ரில்லர் கதை தானே வச்சிருக்கீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அந்த பாலுவும் ஆமான்ற மாதிரி சொல்றாரு. ஆனா ஹஸ்பண்ட் கதை கேட்கிற மூட்ல இல்லாம நியூஸ் பேப்பர்லாம் படிச்சுட்டு இருக்காரு. எங்க கதையை கேட்டு பார்க்கலான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. ஹஸ்பண்டுமே ஏத்துக்கிறாரு. சரி சொல்லுன்ற மாதிரி பாலு கிட்ட கேக்குறாரு. பாலு எக்ஸ்பிரஷனோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. பாலு என்ன கதை சொல்றாரு அப்படின்றத நமக்கு காட்ட மாட்டாங்க. ஆனா கேட்டு முடிக்கிற ரெண்டு பேருக்குமே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருது போல. ஒய்ஃப் வெளிப்படையாவே பாராட்டிடுறாங்க. கண்டிப்பா திரும்பி நம்ம மீட் பண்றோம், இப்ப கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அவர் அனுப்பி வச்சிடுறாங்க. எங்க கதை சூப்பரா இருந்ததுல அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட கேக்குறாங்க. ஆமா உண்மையிலேயே கதை நல்லா இருந்தது, இவன் கிட்ட பேசி கதையை வாங்கிடலான்ற மாதிரி ஹஸ்பண்டுமே சொல்றாரு. திரும்பி மீட் பண்ணலாம்னு சொல்லி தான் அனுப்பியிருப்பாங்க. அதனால பாலு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு, ட்ரீட்லாம் வச்சிட்டு இருக்காரு. அதே சமயம் மோகன் கிட்ட இந்த ஹெல்ப்புக்காக நன்றிலாம் சொல்றாரு. மோகன் இருக்கார்ல, ஒரு டைம் ரகுராமே என்கிட்ட இந்த மாதிரி தான் பேசிட்டு இருந்தான், அதுக்கப்புறம் டைரக்டர் வாய்ப்பு கிடைச்சது, தொடர்ச்சியா இட்டெல்லாம் கொடுத்து பெரியாலாம் மாறிட்டான், இப்பெல்லாம் என்ன மதிக்கிறதே கிடையாது, நீயும் அப்படி மாறிடாத, எப்பவுமே என்ன மதிக்கணும் சரியான்ற மாதிரிலாம் கேக்குறாரு. சார் நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா நானும் ரகுராம் சார் மாதிரி பெரிய ஆளா மாற வாய்ப்பு இருக்கான்ற மாதிரி பாலு கேக்குறான். நிச்சயமா வாய்ப்பு இருக்கு, ஏன்னா உங்ககிட்ட டேலண்ட் இருக்குன்ற மாதிரிலாம் மோகன் சொல்லிட்டாரு. இப்ப பாலு இருக்கான் பாத்தீங்களா, ரகுராம மீட் பண்றதுக்காக நைட் நேரம் வந்திருக்கான். ஒய்ஃப் எல்லாமே ஆர்டர் பண்ணலாம் நினைக்கிறாங்க. ஆர்டர் பண்ணிட்டு இருக்கும் போது உங்களுக்கு என்ன வேணும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. மேடம் எனக்கு எதுவும் வேணான்ற மாதிரி இவரும் மறுத்துடுறாரு. இப்ப ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் சேர்ந்த மாதிரி இவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க.
அந்த கதைக்கு எவ்வளவு வேணும்னு கேக்குறாங்க. பாலுவும் தயங்கிக்கிட்டே ஒரு 5 லட்சம் ரூபாய் தாங்கன்னு கேக்குறாரு. 10 லட்சம் ரூபாயா வாங்கிக்கோன்ற மாதிரி ரகுராம் சொல்றாரு. பாலு பயங்கரமா சந்தோஷப்படுறாரு. ஆனா கிரெடிட்ஸ் மட்டும் தர முடியாதுன்னு சொல்றாரு. சார் கிரெடிட்ஸ் தராம எப்படி சார்? கிரெடிட்ஸ் தந்தாதான் அடுத்தடுத்து எனக்கு வாய்ப்பு கிடைக்கும் சார். கிரெடிட்ஸ் எனக்கு கண்டிப்பா வேணும்ன்ற மாதிரி கேக்குறாரு. இல்லப்பா கிரெடிட்ஸ்லாம் தர முடியாது, என் ஹஸ்பண்ட் எழுதின மாதிரி தான் இந்த கதை வெளியாகும்ன்ற மாதிரி ரியா சொல்றாங்க. இல்ல மேடம் என்னால ஏத்துக்க முடியாதுன்ற மாதிரி பாலு சொல்றாரு. சரிப்பா ஒரு 20 லட்சம் ரூபாயா வாங்கிக்கோ, இப்பயாவது கதையை தான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார் 20 லட்சம் ரூபாய் தந்தா கூட தரமாட்டேன்னு சொல்றான். பிளாட்ஃபார்ம்ல சுத்திட்டு இருக்க உன்னை கூப்பிட்டு 20 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்றேன், வேணா நான் சொல்றேன்ற மாதிரி ரகுராம் தெனாவட்டா பேசுறாரு. இதனால இவனுக்குமே கோவம் வந்துருது. நீங்க எதுக்கு சார் என்ன கூப்பிட்டு கேக்குறீங்க? ஏன்னா உங்க கதை ஃபிளாப் ஆகுது, அதனால தான் என்ன கூப்பிட்டு கதை கேட்டிருக்கீங்க. ஓவரா பேசாதீங்க, நீங்க கடைசியா பண்ண படம் அட்டர் ஃபிளாப்ன்ற மாதிரிலாம் பேசுறான். என்ன விட்டா ஓவரா பேசுறேன்ற மாதிரி ரகுராமும் இந்த இடத்துல டென்ஷனா வருது. நான் எத்தனை இட்டு படம் கொடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியலன்ற மாதிரி கேக்குறாரு. அது யார்கிட்ட இருந்து சுட்டி எடுத்தீங்களோ தெரியலன்ற மாதிரி அவன் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறான். போக போக இவங்க 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட்லாம் வந்துட்டு இருக்கு. அவன் ஓவரா பேசிட்டு இருக்கான். கோவப்பட்ட ரகுராம் இருக்காரு பாத்தீங்களா, ஒரு பாட்டில வச்சு இவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறாரு. இவன் அதே இடத்துல மயங்கின மாதிரி விழுந்துடுறான். இப்ப ஒய்ஃப் எதுக்காக இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. பின்ன அவன் ஓவரா பேசிட்டு இருந்தான், அதனால தான் கோவத்துல இப்படி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாரு. சரி என்னாச்சுன்னு பாக்கலான்ற மாதிரி செக் பண்றாங்க. பார்த்தா மூச்சு இருக்கிற மாதிரியே தெரியல. 2 பேருமே செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. யாரா இருக்கும்ன்ற மாதிரி 2 பேருக்குமே பதட்டமா இருக்கு. இப்ப இவர் இருக்கார்ல, முதல்ல இவன் பாடியை எங்கேயாவது மறைச்சு வைக்கணும்னு யோசிக்கிறாரு. இப்ப இவன் பாடியை இழுத்துட்டு போய் வேற ரூம்ல வச்சிடுறாரு. அதுக்கப்புறம் கதவை திறந்து பாக்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணாங்கல்ல டெலிவரி பாய் தான் வந்து டெலிவரி தரான். இவங்களுமே அனுப்பி விட்டுட்டு என்ன பண்றதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஹஸ்பண்ட் இப்ப கூட உட்காந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. பேசாம போலீஸ் கிட்ட சொல்லிடலான்ற மாதிரி ஒய்ஃப் சொல்றாங்க. என்னன்னு சொல்லுவ, எனக்கு தான் பிரச்சனை வரும், போலீஸ் கிட்ட எல்லாம் போக வேணாம், நானே இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணிடுறேன்னு சொல்றாரு. என்ன தனியா விட்டுட்டு போகாதீங்க, நானும் வரேன்னு சொல்றாங்க. இல்ல இல்ல நான் மட்டும் இந்த வேலையை முடிக்கிறேன்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிளம்பிடுறாரு. இவங்க மட்டும் வீட்டுல தனியா இருக்காங்க. ஒருத்தனை சாவடிக்க வேற செஞ்சிருக்காங்கல்ல, அதனால இவங்களுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அப்பன்னு பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்ட் கேக்குது அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல காமிச்சாங்கல்ல, இந்த சீனை தான் காமிச்சிருப்பாங்க. இப்ப மேல இருந்து ஒரு பாட்டில் உருண்டு வருது. எப்படி இந்த பாட்டில் உருண்டு வந்தது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப கரண்ட் வேற போயிருது, இன்னும் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இவங்களுக்காக ஒரு லேம்பை இவங்க எடுத்துக்கிறாங்க. லேம்ப் மூலியமா மேல போய் பார்க்கலான்ற மாதிரி பாக்குறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அங்க எதையோ பார்த்து பயங்கரமா இவங்க கத்துற மாதிரி காட்டுறாங்க. கொஞ்ச நேரத்துல ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்துடுறாரு. அப்போ ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ஹஸ்பண்ட் வந்து கட்டி பிடிச்சிடுறாங்க. எங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தனை சாவடிச்சிங்கல்ல, அவன் பேயா வந்து என்ன பயம்புத்துனாங்க, எனக்கு பயமா இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அது எல்லாமே உன்னோட இல்யூஷன், தேவையில்லாம பயப்படாதன்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்தா அவன் இவங்களுக்கு பின்னாடி வரான் போல. ஹீரோவே பார்த்து ஷாக் ஆகுறாரு. ஆனா அதுக்குள்ள அவன் மண்டையிலேயே ஒரு போடு போடுறான். அதனால ஹீரோ கீழே விழுந்துடுறாரு. அடுத்ததான் அவன் இருக்கான்ல, இந்த ஒய்ஃப் அடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்கான். வேணா வேணான்ற மாதிரி நெஞ்ச பிடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நெஞ்ச பிடிச்ச ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாங்க. அடிக்கிற மாதிரி வந்து அந்த பாலு அடிச்சிருக்கவே மாட்டான். இப்ப மூச்செல்லாம் செக் பண்றான். இவங்க இறந்து போயிட்டாங்கன்னு இவனுக்கு தெரிய வருது. அப்பதான் விழுந்து கிடந்த ஹீரோவும் சாதாரணமா எந்திரிச்சு நிக்கிறாரு. கதை முடிஞ்சதான்னு கேக்குறாரு. இவனும் முடிஞ்சதுன்ற மாதிரி சொல்றான். சரி நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஒய்ஃப் சரியான டைம்க்கு மாத்திரை எடுக்கணும், இல்லைன்னா படபடப்பு அதிகமாயிடும். அந்த மாதிரி படபடப்புல இருக்கும் போது வேணும்ட்டே இவங்க பயம்புத்தி இருக்காங்க. அவங்க கதையை முடிச்சிருக்காங்க. இயற்கையா சாவு இருக்கணும்ன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருக்காங்க போல. இப்ப ஹீரோவும் அழுதுகிட்டே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டாரு. இந்த தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இங்கதான் இன்டர்வல போடுறாங்க. இப்ப ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு போய் செக் பண்றாங்க. ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க சாரின்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றாங்க. இவரும் அழுவுற மாதிரிலாம் நடிச்சிட்டு இருக்காரு. இப்ப ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்கல்ல, ஒய்ஃபோட சொந்தக்காரங்க இவரோட சொந்தக்காரங்கன்னு எல்லாருமே வீட்டுக்கு வராங்க. இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்பி போறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல இங்க இருக்க எல்லாருமே கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் இவரோட லாயர் பேசுறதுக்காக வராரு. இவரோட லாயருக்கு இவரோட பிளானை பத்திலாம் நல்லா தெரியும் போல. பிளான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போலன்றாரு. ஆமான்ற மாதிரி ஹீரோவும் சொல்றாரு. இப்ப அவகிட்ட இருந்து சொத்தெல்லாம் வாங்கிட்ட வந்துருச்சு. ஆனா இந்த சொத்து வாங்கிட்ட இருந்து யாருக்கு போகணுன்றதுக்காக நீ ஒரு நாமினியை முடிவு பண்ணும். முடிவு பண்ணிட்டியா? முடிவு பண்ணிட்டேன்னா பேரை எழுது, சைனை போடுன்ற மாதிரி சொல்றாரு. இவர் நாமினியை முடிவு பண்ணிருப்பாரு போல. யாரு நாமினின்றதை எழுதிடுறாரு, சைனை போட்டுறாரு. இந்த வக்கீலுக்கு ஒரு கமிஷனை தந்துடுறாரு. அதே சமயம் இப்ப பாலுவை மீட் பண்ணி பேசுறாரு. பாலுக்கு ஒரு ஷேர் தரதா சொல்லியிருப்பாரு. அவனுக்கு பேசின மாதிரியே காசை தந்துடுறாரு. எப்படி சார் என்ன வச்சு மேடத்தோட கதையை முடிக்கணும் முடிவு பண்ணீங்கன்ற மாதிரி பாலு கேக்குறான். ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை கொல்லணும்ன்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சிருப்பாரு. ஆக்சுவலா ஒய்ஃப் கதையெல்லாம் கேட்டாங்கல்ல, இந்த பாலு சினாப்சிஸ் அனுப்பியிருப்பான். அந்த சினாப்சிஸை பார்த்து இவர் ஷாக் ஆயிருப்பாரு.
ஒய்ஃபை கொல்றதுக்கு இந்த பிளான் கரெக்டா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சிருப்பாரு. பாலுவை வச்சு இந்த பிளானை பண்றதுக்கு பாலு ஏத்துப்பானான்ற மாதிரி இவருக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதனால லாயர் ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணிட்டாரு. பாலுன்னு ஒருத்தனை பத்தி முழு டீட்டெயில் எனக்கு வேணும், நான் பண்ண போற விஷயத்துல அவன் சரிப்பட்டு வருவானான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டாரு. இந்த லாயரும் விசாரிச்சு பார்த்திருப்பாரு. அவன் ஏகப்பட்ட பண கஷ்டத்துல இருக்கான், நீ காசு தரேன்னு சொன்னா அவன் எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இது போதுன்ற மாதிரி ரகுராம் இருக்காருல, அவரை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அவர்கிட்ட முழு கதையை கேட்டுறாரு. இப்ப ஒய்ஃபோட போட்டோவை காட்டுறாரு. சார், அந்த ரோலுக்கு இந்த லேடி நடிச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி பாலு சொல்றான். என் ஒய்ஃபை பத்தி உனக்கு தெரியாதா, இது என்னோட ஒய்ஃப் போட்டோன்னு சொல்லிட்டாரு. ஐயோ சாரி சார் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். நீ சாரி எல்லாம் சொல்ல தேவையில்ல, என் ஒய்ஃப் நடிக்க போறது இல்ல, உண்மையிலேயே இந்த விஷயத்த பண்ண போறோம்னு சொல்றாரு. இது உண்மையா பண்ண போறோமான்ற மாதிரி இவன் கன்ஃபியூஸ்லாம் ஆயிட்டு இருக்கான். ஆமா, நீ கதை எழுதியிருக்கல, அதை நிஜத்துல நம்ம அப்ளை பண்ண போறோம், இந்த கதையை நீ ஸ்கிராப் பண்ணிரு, என்ன உனக்கு ஓகே தானேன்னு கேக்குறாரு. இல்ல சார், நான் யோசிச்சு சொல்றேன்ற மாதிரி இவனும் இங்க இருந்து கிளம்பிடுறான். கொஞ்ச நாள்ல இவருக்கு கால் பண்றான். இல்ல சார், நீங்க சொன்னதுல எனக்கு விருப்பம் இல்ல, ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நானும் சேர்ந்து மாட்டுவேன், எனக்கு இல்ல விருப்பம் இல்லைன்ற மாதிரி சொல்றான். சரி, யோசிச்சு முடிவெடு, உனக்கு நிறைய காசு தரன்ற மாதிரி சொல்லிடுறாரு. இன்னும் வாய்ப்புக்காக எவ்வளவு நாள் சுத்திட்டு இருக்கிறது, அவர் பெரிய அமௌண்ட் தரதா சொல்றாருல, பண்ணி பாத்துடலான்ற மாதிரி இவன் யோசிக்கிறான். எனக்கு ஓகேன்ற மாதிரி இவர்கிட்ட சொல்றான். சரி, இந்த கதையை நீ ஸ்கிராப் தான் பண்ணணும், என் ஒய்ஃபு கிட்ட நீ கதை சொல்றதுக்காக வரப்போறல்ல, அப்ப இந்த கதையை சொல்லக்கூடாது, வேற ஏதாவது ஒரு கதையை சொல்லுன்ற மாதிரி சொல்றாரு. இவனுமே சரின்ற மாதிரிலாம் ஏத்துக்கிறான். இவன் அன்னைக்கு ஒரு கதை சொன்னான் பாத்தீங்களா, அது வேற ஒரு கதையா இருக்கும். சார், சொத்துக்காக தான் மேடத்தோட கதையை முடிச்சிங்களான்ற மாதிரி கேட்கிறான். டே, அந்த சொத்தே என் சொத்து தான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்புறம் எதுக்காக சார் மேடம் கதையை முடிச்சீங்கன்ற மாதிரி இவன் கேட்கிறான். இப்பதான் இவருமே விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா இவரை பொறுத்த வரைக்கும் நிறைய பொண்ணுங்க கூட அஃபேர்ல இருப்பாரு. அந்த மாதிரி தான் ஹோட்டல்ல ஒரு பொண்ணு கிட்ட கொஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்காரு. அந்த பொண்ணு கூட ஒண்ணு மண்ணாலாம் இருந்துட்டு இருக்காரு. இப்ப காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. இவங்க ஆர்டர் பண்ணிருப்பாங்க, அவன் தான் தரதுக்காக வந்திருக்கான் போலன்ற மாதிரி இவரும் கேஷுவலா கதவை திறக்கிறாரு. பார்த்தா அந்த இடத்துல ஒய்ஃப் நின்னுட்டு இருக்காங்க. என்ன ஒய்ஃப் வந்து பாத்துட்டான்ற மாதிரி இவர் பயங்கரமா ஷாக் ஆகுறாரு. ரியாவும் பெரிய இடத்தை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அதே மாதிரி ரியாவோட அண்ணனுங்க இருக்காங்கல்ல, பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களா இருப்பாங்க. அண்ணனுங்க கிட்ட சொல்ல போறேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அண்ணனுங்க கிட்ட எல்லாம் எதுக்காக கொண்டு போற, நான் தெரியாம பண்ணிட்டேன், இதுக்கப்புறம் பண்ண மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. நான் இவ்வளவு சொல்லியே என்ன மன்னிக்க மாட்டல அப்படின்ற மாதிரி இவர் வேகமா ஒரு இடத்துல குத்துறாரு. கையெல்லாம் கிழிச்சுக்குது. இதை பாக்குற இவங்களுக்கு சோகமாயிருது. ஏங்க இப்படி பண்ணீங்கன்ற மாதிரி இவரோட காயத்தெல்லாம் பாக்குறாங்க. கோவப்பட்ட எல்லா விஷயத்தையும் மறந்துடுறாங்க. இருங்க, கட்டெல்லாம் எடுத்துட்டு வரேன்ற மாதிரி இவருக்கு கட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்காங்க. இவர் வேணும்ட்டே தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஒய்ஃப் இந்த மாதிரிலாம் பண்ணா டைவர்ட் ஆயிடுவான்றது இவருக்கு நல்லா தெரியும். அதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாரு. ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கும் போது கூட அந்த பொண்ணு கிட்ட ஜாலியா சாட் பண்ணிட்டாரு. அந்த அளவுக்கு இவர் வில்லங்கமான ஆளுன்னு காட்டுறாங்க. வேற ஒரு நாள் ஹீரோயின் சான்ஸ் தரன்ற மாதிரி ஒரு பொண்ணு ஒரு இடத்துக்கு வர வச்சிருவாரு. அந்த பொண்ணு கூட ரொம்ப இன்டிமேட்டாலாம் இருக்காது. இதையே தான் இவர் வேலையா வச்சிட்டு இருக்காருன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. சார், அந்த இடத்துக்கும் ஒய்ஃப் வந்து இதை பார்த்துட்டாங்களான்ற மாதிரி இவன் கேட்கிறான். சேச்சா, ஒய்ஃப் அன்னைக்கு கண்டுபிடிக்கல, வேற ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டான்ற மாதிரி நடந்த விஷயத்த சொல்றாரு. அடுத்து ஒரு படம் பண்ண போறாரு போல, அதுக்கான பூஜைலாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் ஹஸ்பண்டுக்கு மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. என்ன மெசேஜ்ன்ற மாதிரி இவங்க தான் முதல்ல பாக்குறாங்க. நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன்ற மாதிரி அந்த ஆக்ட்ரஸ் தான் மெசேஜ் பண்ணிருக்காங்க. இத பாக்குற ஒய்ஃப் ஷாக் ஆயிடுறாங்க. அதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் இவருமே பதட்டமா கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்ப்பாரு. ஒய்ஃப் இருக்காங்க பாத்தீங்களா, அண்ணனுங்க ரெண்டு பேரையும் கால் பண்ணி இந்த இடத்துக்கு வர வச்சிருவாங்க. ஒருத்தர் பெரிய பொலிட்டீஷியனா இருப்பாரு, ஒருத்தர் பெரிய போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. இப்ப அண்ணனுங்க ரெண்டு பேருமே இவரை மிரட்டிட்டு இருக்காங்க. உன் கையில சொத்து இருக்குன்னு தானே இவ்வளவு ஆடிட்டு இருக்க, இதுக்கப்புறம் சொத்து வாங்கிட்டு இருக்க கூடாது, என் தங்கச்சி கண்ட்ரோல்ல தான் இருக்கணும், நீ ஒழுங்கு மரியாதையை நாங்க சொல்ற இடத்துல சைன் அப் போடுற, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ எல்லாரும் முன்னாடியே உன்னை அசிங்கப்படுத்திடுவோன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. அண்ணனுங்களை மீறி ரகுராமால எதுவுமே பண்ண முடியல. சரி, அவ பேர்ல சொத்தெல்லாம் மாத்திடுறன்ற மாதிரி மாத்தி விட்டுறாரு. இவர் எப்பவுமே நைட்டு நேரம் நல்லா சரக்கெல்லாம் அடிப்பாரு. அந்த மாதிரி பாருக்கு வந்து சரக்கு வச்சிட்டு இருக்காரு. அப்படி சரக்கு வச்சிட்டு இருக்கும் போது ஆளுங்க இருக்காங்கல்ல, சார் கார்டு ஒர்க் ஆகலன்ற மாதிரி சொல்றாங்க. இது கார்டு ஒர்க் ஆகலையான்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. பார்த்தா ஒய்ஃப் தான் பிளாக் பண்ணி வச்சிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இவர் செம்மையா டென்ஷன் ஆயிடுறாரு. வீட்டுக்கு வந்து ஒய்ஃப் கிட்ட சண்டை போடுறாரு. என்னோட காசை நீ எதுக்காக பிளாக் பண்ணி வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதையா கார்டுல இருக்க பிளாக்கை எடுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அதெல்லாம் எடுக்க முடியாது, உங்களுக்கு மாசத்துக்கு இவ்வளவு காசு தான் லிமிட், அதுக்குள்ளதான் நீங்க செலவு பண்ணும், இஷ்டத்துக்கு செலவு பண்ண விட்டா எவ்வளவுக்கோ நீங்க செலவு பண்ணுவீங்க, அதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன், இதுக்கப்புறம் ஒழுங்கா இருக்கணும், இல்லைன்னா அண்ணனுங்க கிட்ட சொல்லிடுவேன்ற மாதிரிலாம் மிரட்டுறாங்க. இவர் கோவத்துல கழுத்தெல்லாம் நெரிக்கிறாரு. ஆனா அண்ணனுங்களை பத்தி யோசிச்சு பயப்படுறாரு. அச்சச்சோ, இவளை நம்ம சாவடிச்சோம்னா ஏதாவது பிரச்சனை வருமேன்னு யோசிக்கிறாரு. இயற்கையான முறையில தான் இவளை சாவடிக்கணும், அதுக்கு வேற ஏதாவது பிளான போடணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சிருப்பாரு. ஸ்டார்டிங் படம் ஃபிளாப் ஆனதுனால இவர் சோகமா இருக்க மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மை என்னன்னா இந்த டென்ஷனால தான் இவர் பயங்கர சோகத்துல இருந்திருப்பாரு. இவ்வளவு நேரம் கதை எல்லாத்தையும் ரகுராம் சொல்லிட்டு இருக்காருல, இது எல்லாத்தையும் அந்த பாலு ரெக்கார்ட் பண்ணிருக்கான் போல. இத பாக்குறவரு ஷாக் ஆயிடுறாரு. என்ன ரெக்கார்டரு, இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியான்ற மாதிரி கேக்குறாரு.
சார் எப்பவுமே கதை பேசும்போது நான் ரெக்கார்டர் ஆன் பண்ணிடுவேன் சார், அந்த மாதிரி தான் ஆன் பண்ணிட்டேன்ற மாதிரி சொல்றான். இது ஆன் பண்ணி வச்சிருக்கியா, முதல்ல அதை டெலீட் பண்ணுன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இதை கூட தேவைப்பட்டா நான் கதையை யூஸ் பண்ணிப்பேன்ற மாதிரி சொல்றான். இது யூஸ் பண்ணிப்பியா, அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணா எனக்கு தான் பிரச்சனை, அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. சரி சினிமால தானே இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா, மக்கள் படத்தை வேற மாதிரி பார்ப்பாங்க, நிஜத்து கூட கனெக்ட்லாம் பண்ண மாட்டாங்க, உங்க வீட்டுல இந்த மாதிரி நடந்தது அதுதான் ஒருத்தன் கதையா பண்ணிருக்கான்ற மாதிரிலாம் நினைக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்றாரு. அப்படி நினைக்கிறாங்க இல்ல, நீ முதல்ல டெலீட் பண்ணுன்ற மாதிரி இவர் கோவமா சொல்றாரு. சரி சார் நீங்க இவ்வளவு கேட்கறதுனால டெலீட் பண்றேன், ஆனா டெலீட் பண்றதுக்கு இன்னும் ஒரு 5 கோடி ரூபாய் தாங்கன்னு கேக்குறான். இது இன்னும் காசு தரணுமான்ற மாதிரி இவர் டென்ஷன் ஆகுறாரு. ஒழுங்கு ரீதியா டெலீட் பண்ணுன்ற மாதிரி சொல்றாரு. டெலீட் பண்ண முடியாதுன்னு சொல்றான். இதனால இவங்க 2 பேருக்குள்ள சண்டை ஏற்படுது. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேருமே ஹீரோவோட வீட்டுல தான் இருக்காங்க, அங்கதான் இந்த சண்டை நடந்துட்டு இருக்கு. ஈக்குவலா தான் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. 2 பேர் கையிலயும் ஒரு ஆயுதம் இருக்கு, மாத்தி மாத்தி குத்திக்கிறாங்க. அதுல அவன் ஸ்பாட்லயே இறந்து போயிடுறான். ஆனா ஹீரோக்கு பயங்கர அடிபட்டு இருக்கு. இப்போ ஒரு இடத்துல சாஞ்ச மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ இந்த வீட்டுக்குள்ள யாரோ நடந்து வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சாந்தினி தான் நடந்து வந்திருக்காங்க. ஹீரோக்கு எதிர இருக்கிற ஒரு இடத்துல உட்காந்துடுறாங்க. ஹீரோவும் சாந்தினியை பார்த்து சந்தோஷப்படுறாரு. சாந்தினி என்ன உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போன்ற மாதிரி சொல்றாரு. ஆக்சுவலா ஹீரோ நிறைய பொண்ணுங்க கூட ஒன்னா இருந்தார்ல, சாந்தினி கூடயும் ஒன்னா இருப்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல மட்டும் ஒழுக்கமான டைரக்டர் மாதிரி நடிப்ப, என்ன சும்மா சும்மா திட்டிக்கிட்டே இருப்ப, ஆனா அட்ஜஸ்ட்மெண்ட்ன்ற பேர்ல என்ன எவ்வளவு யூஸ் பண்ணிருக்க, அதெல்லாம் நான் மறக்கவே மாட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அதனால தான் எவனையாவது லவ் பண்ணலான்ற மாதிரி இவனை லவ் பண்ண, இவன் உனக்கு மேல என் உடம்பு மேலதான் இவனோட கண்ணு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இவனுக்கு ஐடியாவே இல்ல, அதனால இவனையும் நான் வெறுத்துட்டேன்ற மாதிரி சொல்றாங்க. சாந்தினி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன், ஆக்சுவலா நாமினியா உன் பேரை தான் நான் எழுதியிருக்கேன், ப்ளீஸ் என்ன காப்பாத்துன்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. எது நாமினியா, நீ என் பேர் எழுதினியா, உன்னை எழுத வச்சண்டா, அந்த அளவுக்கு கடைசி சில மாசமா உன்கிட்ட நான் க்ளோஸா பழகிட்டு இருக்கேன், என் பேரை தான் நீ எழுதுவன்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு, லாயர் மூலியமா அதை கன்ஃபார்மா பண்ணிட்டேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கரெக்டா லாயர் கிட்ட இருந்து கால் வருது. என்ன சாந்தினி வேலை முடிஞ்சதான்னு கேக்குறாரு. வேலை முடிஞ்சிருச்சு நான் கிளம்பிட்டேன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க தான் பாலு கிட்ட எக்ஸ்ட்ரா காசு கேளு மிரட்டுன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சண்டை போட்டு 2 பேருமே சாவணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிருப்பாங்க. 2 பேருமே செத்து போயிட்டாங்கல்ல, இப்ப பேக்கை தூக்கிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. பார்த்தா இது எல்லாமே தியேட்டர்ல ஓடிட்டு இருக்க படம்ன்ற மாதிரி வருது. சாந்தினி தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க. ரிவ்யூ பண்ற நிறைய பேர் தான் இந்த படத்தை உட்காந்து பார்த்திருப்பாங்க. இப்ப சாந்தினியை பயங்கரமா பாராட்டுறாங்க. கண்டிப்பா இந்த படம் இட்டு தான் ஆகும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப கரெக்டா லாயர் கிட்ட இருந்து கால் வருது. ஏன் சார் நீங்க மட்டும் வரலன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் ரிலீஸ் ஆகும் போது பாத்துக்கிறேன், இன்னும் டாக்குமெண்ட்ல சில வேலை இருக்கு, உடனே கெஸ்ட் ஹவுஸ்க்கு கிளம்பி வான்னு சொல்றாரு. இவங்களும் வரன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க லைஃப்ல நடந்த விஷயத்தை இவங்க படமா எடுத்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அந்த டைரக்டரும் சரி பாய் ஃப்ரெண்டும் சரி பாலியல் தேவைக்காக இவங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஏதாவது பண்ணணும்ன்ற மாதிரி இவங்க கணக்கு பண்ணிருப்பாங்க. அதனால லாயர் கிட்ட க்ளோஸா பழக ஆரம்பிச்சிருப்பாங்க. லாயர் மூலியமா எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இவங்களுமே காய நகர்த்தி இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. பாலு என்ன சொல்லியிருப்பாருன்னா, மக்கள் படத்தை படமா தான் சார் பார்ப்பாங்க, உண்மையிலே இந்த மாதிரி சில விஷயங்கள் நடந்திருக்கு, உண்மையா இதெல்லாம் நடந்துதான் படமா எடுத்திருக்காங்கன்னா யோசிக்க மாட்டாங்க சார், ஃப்ரீயா விடுங்கன்ற மாதிரி சொன்னாரு பாத்தீங்களா, அதுதான் சாந்தினி யூஸ் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நம்ம இத படமா எடுத்தா கூட யாருக்கும் டவுட் வராதுன்றதுக்காக தான் இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இந்த படத்துல வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.